ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாட்டி சேனல். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு பானைக்கு கட்டுறதுக்கு வாங்கின மஞ்சள் தான். அந்த மஞ்சள் கொத்தில் இருந்த மஞ்சள் தான் தோலெல்லாம் சீவிட்டு கேரட் திருவதில் இந்த மாதிரி நாங்கள் திருவிக்கிட்டு இருக்கோம். எதுக்குன்னா இதை திருவி நல்லா காய வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இதை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னா, குழந்தைங்களுக்கு சளி இருமலாம் பால் காய்ச்சி அதில் ஒரு 1/4 சிட்டிகை யூஸ் பண்ணிக்கலாம். சமையலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கஸ்தூரி மஞ்சளோட இதுதான் நல்ல எஃபெக்டாக இருக்கும். நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளே வீட்டில் எந்த கெமிக்கலுமே கலக்காத நம்மளே ரெடி பண்ணது. இந்த வெயில் நாளைக்கு சூட்டு கொப்பளம்லாம் வரும். அதுக்கு இந்த மஞ்சளை கூட விளக்கெண்ணெயில் குழப்பி கிராமத்துலலாம் அப்ளை பண்ணலாம். அதுக்கெலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஆயில் வாங்கினா அந்த கவர் தான். இந்த கவரை வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாத மர ஜாமான்கள், கதவு, டோர் அந்த மாதிரி மர ஜாமான்களையும் இந்த கவரை வச்சு நீங்கள் தேய்ச்சி அப்ளை பண்ணலாம். சோபா, டீப்பா இந்த மாதிரி இரும்பு ஜாமான் ஏதாவது நீங்கள் இரும்பு பொருட்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா துரு பிடிச்சிடும். தண்ணி பட்டு இப்போ அருகாமன்லாம் நம்ம காய எறிஞ்சிட்டு டெய்லியும் கழுவி வைக்கிறதுனால இரும்பு துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இரும்பு பொருட்களை வந்து இந்த மாதிரி ஆயில் பேப்பரை வேஸ்ட்டாக தூக்கி போடாது. இந்த மாதிரி இந்த பேப்பரில் இருக்கிற ஆயிலை இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடாதுங்க. பாருங்கள் எவ்வளோ துரு பிடிச்சி போயிருக்குன்னு. இந்த அருகாமனை பழைய அருகாமனை தான். இந்த மாதிரி நான் ஆயில் பேப்பர்லாம் எப்போயாவது ஊற்றிட்டு மீதி இருந்ததுன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுவேன். இரும்பு பொருட்கள் எது இருக்கோ வீட்டில் அதிலெல்லாம் அப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஐடியா, இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஆயில் கேன் கிச்சனுக்கு வாங்கின பாக்ஸ் தான். நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. பின்னெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துருக்காங்கன்னு. எப்போதும் வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் அந்த பாக்ஸை தூக்கி போடுவோம். இது நல்லா வெயிட்டாகவே இருக்குது. இந்த சைடில் இருக்கிற கட் பண்ணால் அந்த பேப்பரில் தான் நடுவில் தடுப்பு மாதிரியும் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஷீட்டை வச்சே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, வேஸ்ட்டாக தூக்கி போடாது. இதிலே நம்ம ஆயில் கேனையும் அரேஞ்ச் பண்ணிடலான்னு 4 ஆயில் கேன் வாங்கினேன். நான் சாப்ஸியில் வாங்கினேன். 275 ரூபான்னு வாங்கினேன். ரொம்பவுமே காசுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்தபுளாக இருக்குது. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இது வந்து விளக்கெண்ணெய், பருப்புக்கு எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். கார சட்னிக்கெலாம். அது வந்து தேங்காய் எண்ணெய். எல்லா எண்ணெயுமே நம்ம கலந்து தான் எப்பொழுதுமே சமைக்கணும். நல்லெண்ணெயாக இருக்கட்டும், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஒரே எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா எண்ணெயுமே கலந்து தான் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணணும். நல்லா ஸ்ட்ராங்காக அந்த பாட்டில் வந்து சாயாத அளவுக்கு தடுப்பு நடுவில் கொடுத்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக 4 பாட்டிலும் ஆயில் பாட்டிலும் வச்சுட்டேன் பாருங்கள். இடையில வந்து நான் ஒரு பாக்ஸில் கத்தி, லைட்ரு இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் தான். டிஷ்யூ பேப்பருக்கு நான் எந்த பாக்ஸும் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் வாங்கிட்டு வர கவர்லேயே அங்கே பாருங்கள் நடுவில் ஒரு ஹோல் போட்டால் போதும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை ஒரு சைடில் வச்சுட்டேன். இதெல்லாம் கிச்சனில் மெயினாக நமக்கு யூஸ் பண்ணுற திங்ஸு எல்லாமே இந்த ஒரு பாக்ஸ்லேயே அரேஞ்ச் பண்ணிட்டேன் பாருங்கள். இது இன்னும் நல்லா அழகாக வேணால் சுற்றி கூட நீங்கள் பேப்பர்லாம் கூட ஒட்டிக்கலாம். பழைய துணி ஏதாவது இருந்தால் காட்டன் துணியை கூட சுற்றி ஒட்டினீங்கன்னா பார்க்க நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி இதில் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆயில் கேனெல்லாம் நான் வச்சுருந்தேன். இந்த பாக்ஸ் எதுலேருந்து எடுத்ததுன்னா நம்ம பழைய ஹாட் பாக்ஸ், வேஸ்ட்டான ஹாட் பாக்ஸ், மூடி உடஞ்ச ஹாட் பாக்ஸ்லேருந்து இந்த பாத்திரத்தை எடுத்து சுற்றி கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சுற்றி ஒரு துணியை தான் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பழைய ஹாட் பாக்ஸ் ரீயூஸ் வீடியோஸ் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது பழைய ஹாட் பாக்ஸ்லேருந்து யூஸ் பண்ணால் தான். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 280 ரூபான்னு நினைக்கிறேன். வாங்கி 1 மந்த் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ தான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. காசுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஒர்த்தபுளாக இருந்தது. காசு மாலை தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள். பெருசு ஒன்று, சின்னது ஒன்று. பெருசில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரிலாம் அப்படியே கழுத்தில் மாட்டிக்கிற மாதிரி இருந்தது. சின்னதில் வந்து சைஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுற மாதிரி கொக்கிலாம் கொடுத்துருந்தாங்க. இதோட கரெக்டான ரேட் வந்து 272 ரூபா. நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா இன்னொரு 15 ரூபா கூட உங்களுக்கு கம்மியாகும். காசுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஒர்த்தபுளாக சூப்பராக இருந்தது. ஃபங்க்ஷனுக்குலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவரிங் செயின்லாம் நீங்கள் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் பாக்ஸில் போட்டிங்கன்னா காற்று பட்டு இதோட கலர்லாம் சீக்கிரமாக போயிடும். இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே வெளியில் போயிட்டு வந்தோடனே கழுத்தில் நம்ம வேர்க்கும், அந்த இடம்லாம் ஈரமாக இருக்கும். அந்த செயினில் காட்டன் துணி வச்சோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சோ நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்வீட் வாங்கின பாக்ஸ்லாம் நம்ம வீட்டில் நிறையா இருக்கும். அந்த மாதிரி பாக்ஸில் அந்த செயினை ஒன்றுக்கும் நம்ம நகை பாக்ஸு நீட்டாக வச்சோன்னா நமக்கு இடமும் அதிகமாக தேவைப்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் நம்ம டேமேஜ் ஆகாத அளவுக்கு மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வைக்கணும். எத்தனை செயின் வைக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா நீங்கள் அடுக்குனீங்கன்னா ஒன்றோட சிக்காத இருக்கும். இந்த மாதிரி ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா காட்டன் துணி வச்சுக்கணும், அதுக்கு மேலே ஒரு செயின்னு இந்த மாதிரி நீங்கள் ஒன்று மேலே ஒன்றா நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் இதை இப்போ பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியூர் போகணுன்னா கூட இந்த சின்ன பாக்ஸை நீங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம்.
செயினுக்கு எந்த டேமேஜும் ஆகாது, சீக்கிரமாகவும் கருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் வந்து இந்த கவரிங் வளையலாக இருக்கட்டும், செயினாக இருக்கட்டும் அப்படியே இருக்கும். ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து தக்காளியோட விலை ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. எங்கள் ஊர் பக்கம்லாம் 10 ரூபாய்க்கு வந்துருச்சு. முன்னே 50 ரூபா 80 ரூபா விற்றுது. இப்போ வந்து வெறும் 10 ரூபா தான் விற்கிது. கல்யாண வீட்டிலலாம் ஒரு தக்காளி ஊறுக்கான்னு வைப்பாங்க பாருங்கள், டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த தக்காளி ஊறுக்கா எப்படி ரெடி பண்ணுறாங்க கல்யாண வீட்டுங்கள்லன்னு அந்த கல்யாண வீட்டில் சமைக்கிற ஒரு அண்ணன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கிலோ தக்காளி, அதுக்கு ஒரு 50 அளவு புளி எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நம்ம கட் பண்ண தக்காளியெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி எடுத்துக்கலாம். தக்காளி கம்மியாக விற்கிற சீசனில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கண்ணாடி பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். உப்பு தேவையான அளவு நல்லா வதங்கணும். கல்யாண வீடுகள்லாம் மாங்காய் ஊறுக்காய் ஒன்று வைப்பாங்க பாருங்கள், அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அது மாங்காய் சீசன் வரும்போது கண்டிப்பாக அந்த ரெடிமேடு மாங்காய் ஊறுக்காயும் நாங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்படியே கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் நல்லா குழன்னு வரும், சீக்கிரமாகவும் மசியும். நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம ஒரு ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுக்கலாம். ஆறிய பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடணும். பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி வந்துச்சு பாருங்கள், நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள் தக்காளி. இதுதான் கரெக்டான பக்குவம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள். சூப்பராக அரைச்சிட்டோம். இந்த மாதிரி ரெடி பண்ணால் ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். அரை மணி நேரம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த டென்ஷனுமே கிடையாது. கடுகு போட்டு, வரமிளகாய் 2, கருவேப்பிலை, பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெய் தான் இந்த மாதிரி ஊறுகாய்க்கெலாம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா அந்த பூண்டு வந்து நல்லா முருகலாக ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வாசனையும் வந்துச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அடித்த அந்த விழுதையும் ஊற்றிடலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே நம்ம ஊற்றக்கூடாது, அப்போ தான் கெட்டு போகாத ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள், கலர்ஃபுல்லாக வேணும்னா காஷ்மீரி சில்லி மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த மிளகாய்த்தூள் கூட உப்பு ஏற்கனவே நம்ம வதக்கும் போது போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் பாருங்கள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வெளியில் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஒரு அரை வானல் நம்ம ஊற்றிருக்கோம் பாருங்கள், இது வந்து நல்லா சுண்டி 1/4 வானலுக்கு வந்துடும். லைட்டாக கொஞ்சம் வந்து ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கேன். ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். நம்ம ரெடி பண்ண அளவுலேருந்து பாதி அளவாக வரணும் பாருங்கள். நல்லா சுண்டி ஆயிலாம் சுற்றி வெளியில் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுன்னா, மேலே பிளேட்டு போடக்கூடாது, வேர்வை தண்ணி பட்டுரும். மேலே ஏதாவது சுத்தமான காட்டன் துணி போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறிய பிறகு கண்ணாடி பவுலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா சப்பாத்திக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா சாப்பிட்லாம். இப்போ ரொம்பவுமே கம்மியாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் எங்கள் ஊர் ஸ்கூலை பற்றி சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ஸ்கூலில் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணி என்னன்னு கேட்டிருந்தீங்க, அதை தான் சொல்லான் இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து எங்கள் பெரியப்பாவோட தேதிக்கு தான் இந்த விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம், அதுக்காக தான் போகிறோம். நாங்கள் ஒரு 10 பேர் போயிருந்தோம். இந்த ஸ்கூலோட ஸ்பெஷல் என்னென்னு கண்டிப்பாக கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். சண்டே தான், ஆனாலும் பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. டான்ஸு அந்த மாதிரி பேச்சு போட்டிலாம் வச்சு ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்காகவே இந்த செட்டு போட்டு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து இப்போ சமைக்கிற இடம், விருந்து போடுற இடத்துக்கு தான் போகிறோம். ஸ்கூல் எல்லாமே நல்லா பூச்செடி, நல்லா இயற்கை காட்சி, நிறைய மரம், செம்ம சூப்பராக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. பூ எங்கே போனாலும் பூ, எந்த பக்கம் திரும்பினாலும் பூ தான், பூச்செடி தான், பச்சை பசேன்னு எல்லாமே சூப்பராக இருக்குது. இவங்களே தான் ஸ்கூலுக்கு தேவையான நஞ்சு, அதாவது நெல் அடிச்சிருவாங்க, காய்கறி தோட்டம் எல்லாமே போட்டிருக்காங்க. எதுவுமே வெளியில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. சமைக்கிறதுக்கு தேவையானது ஓரளவு இவங்களே பயிர் வைக்கிறாங்க பாருங்கள். பசங்களே தான் படைக்கிறாங்க. முதல்ல நம்ம விருந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சமைச்சதை சாமிக்கு வச்சு முதல்ல படைக்கணும். இதையுமே இந்த குழந்தைங்க தான் படைக்கிறாங்க பாருங்கள். ரெஸ்ட் டைமில், லீவாக இருக்கிற டைமில் கைத்தொழிலும் கற்றுத்தராங்க. ஆர்வம் உள்ள பிள்ளைங்க டைலரிங்லாம் கற்றுக்கலாம். இந்த பசங்க தான் படைக்கிறாங்க பாருங்கள். பாட்டு பாடினாங்க, செம்ம சூப்பராக இருந்தது. பாட்டுமே அவங்களே பாட்டு பாடி
படைக்கிறாங்க. ரெக்கார்டிங்லாம் எதுவுமே போடல. ஒரு 10 பிள்ளைங்க இந்த சைடில் நின்று பாட்டு பாடுறாங்க. இந்த மாதிரி படைத்த பிறகு தான் மறுபடியும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கே விடுறாங்க. நம்ம ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் கூட எது வேணாலும் பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்கி தரலாம். ஃபேன் வாங்கி தரலாம், டேபிள் சேரு அந்த மாதிரி கூட வாங்கி தரலாம். சிதிக்ஷா சித்தார்த்லாம் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த ஸ்கூலுக்கு நிறையா பேர் வந்து நிறைய நன்கொடை பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஸ்கூலில். இங்கே பாருங்கள், சின்ன பசங்க விளையாடுற இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் கூட டொனேஷன் நம்மளாவே வாங்கி கொடுக்கலாம். ஸ்கூலுக்காக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விளையாடுற பொருள் எது வேணாலும் நம்மளால் முடிஞ்சதை எதை வேணாலும் வாங்கி தரலாம். சாப்பாடு பாருங்கள், இந்த நெல்லுலாம் வந்து இங்கே ஸ்கூல்லையே வந்து நஞ்சடித்து விளைஞ்ச நெல் சாதம் தான். சாம்பார், 2 பொரியல், வடை, பாயாசம். இந்த ஸ்கூலோட என்ன ஸ்பெஷல்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதை இப்போ சொல்கிறேன் பாருங்கள். முன்னாள் ஆளுநர் ரோசையா ஐயா வந்து பதவியில் இருக்கும்போது இந்த ஸ்கூலுக்கு 1 டைம் வந்திருக்காங்க. எங்கள் ஸ்கூலுக்கும் எங்கள் ஊருக்கும் இது தாங்க பெரிய சிறப்பு. இந்த சிறப்பை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுறேன்னு சொல்லியிருந்தேன். இது ரொம்பவுமே பெரிய விஷயந்தான். இப்போ பசங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு. எல்லாம் இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.